நம்ம யாரும் நினைக்காத ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்படியே ரொஹாண்டா காதுல போய் "You know, I'm gonna kill you." பயந்துட்டு இருந்த ரொஹாண்டா விழுந்து விழுந்து சிரிக்காங்க. ஓ என்னதான் சாவடிக்க போறியான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கழுத்தை கொடுக்காங்க. டெட் பண்டியும் கழுத்தை பிடிக்கான். பட் அவன் பிடிக்கும் போதே ஸ்மூதா பிடிச்சதால ரொஹாண்டா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நேரம் போக போக அவன் பிடி உடும்பு பிடியா மாறுது. ரொஹாண்டாவால மூச்சு விட முடியல, பேச முடியல, கைய கால அடிக்காங்க. அந்த இருட்டின நேரத்துல அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அவங்க எவ்வளவு கூச்சலிட்டாலும் யாருக்குமே கேட்க போறல. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ரொஹாண்டாவால அந்த கழுத்து பிடியில இருந்து தப்ப முடியல. கொஞ்ச நேரத்தாலேயே ரொஹாண்டா அன்கான்சியஸ் ஆகுறாங்க. டெட் பண்டி இந்த காருக்குள்ள இருந்த டேபிள் எடுத்து வெளியே போட்டு ரொஹாண்டாவை தூக்கி டேபிள்ல வச்சுட்டு ரொஹாண்டாட நெஞ்சில ஏறி நின்று அவட கழுத்தை திரும்பவும் நசிக்கான். இப்படியே 6 தடவைக்கு மேல செய்யறான். 6 தடவையும் அன்கான்சியஸ் ஆகுறாங்க ரொஹாண்டா. பிறகு கொஞ்சம் கூட யோசிக்காம ரொஹாண்டாவை சித்திரவதைப்படுத்தி துஷ்பிரயோகம் செய்யறாங்க. திரும்பவும் மழை ஸ்டார்ட் ஆகுது. டெட் பண்டி கார்ல ஏதோ திங்ஸ் எடுக்க போறான். இந்த டைமை விட்டா நம்மளால தப்ப முடியாதுன்னு சொல்லி டேபிள்ல இருந்து இறங்கி ரொஹாண்டா அந்த இருட்டுக்குள்ள உடம்புல அவ்வளவு வேதனையோட கால்ல செருப்பு இல்லாம அந்த அடர்ந்த காட்டுல இருட்டுல ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபைனலா தப்பிக்காங்க. ரொஹாண்டா 2 மாசம் கழிச்சு ரிகவர் ஆனதுக்கு பிறகுதான் தெரிய வருது டெட் பண்டி 36 பெண்களை கொலை செஞ்சு அவங்களோட தலைகளை ட்ரோஃபி மாதிரி கலெக்ட் பண்ணி வந்த அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் தேர்ற ஒரு சைக்கோபாத் சீரியல் கில்லர். You are not guilty. I'm not guilty. டெட் பண்டி அவன் வாக்கு மூலத்தை போலீஸ்ட கொடுக்கும்போது 36 பேர் தான் என் நினைவுல இருக்காங்க, 100க்கு மேற்பட்டவர்கள் இருப்பாங்க, அதுல ஒரு 12 வயசு சிறுமியும் இருக்காங்கன்னு சாதாரணமா சொல்றான். ஜனவரி 24, 1989ஆம் ஆண்டு நியூ இயரை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே போல அமெரிக்க மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. ஏனண்டா அன்றைக்கு தான் டெட் பண்டிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட நாள். டெட் பண்டி எவ்வளவு கொடூரமான ஒரு கொலைகாரனா இருந்தாலும் டெட் பண்டி சாகிறதுக்கு முதல்ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றான். அதாவது எந்த பேரண்ட்ஸும் அவங்களோட பிள்ளைகளுக்கு முன்னுக்கு சண்டை பிடிக்காதீங்க. அதே நேரம் எந்த அப்பாவும் அம்மாக்களுக்கு அடிக்காதீங்க, அம்மாக்களுக்கு நோகும் என்று சொல்றான். இந்த விஷயம் நிறைய பேரை கலங்க வச்சாலும் ஒவ்வொரு சீரியல் கில்லரும் ஒவ்வொரு காரணம் வச்சிருந்தாலும் அவன் கில்லர் தான். பட் சொன்ன விஷயம் அவன் வாழ்க்கையில் நடக்காம இருந்திருந்தா மேபி அவன் இன்றைக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான்.